இருக்க நிலமையில கருவேப்பிலையை குப்பை மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஆணுக்கு பெண்ணுக்கும் சிறந்தது. இது கரு உருவாக்குறதுனால தான் கருவேப்பிலைனே பேர் வச்சாங்க. வாங்க கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த சைஸ் வெங்காயம் ஒரு 5 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகாய், நெல்லிக்காய் சைஸ் புளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி. இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூடு, வரமிளகா, பச்சை மிளகா இது போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு புளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு துருவிய தேங்காய் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு அது பொரியவும் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா கருவேப்பிலை சட்னி ரெடி. சீக்கிரம்